சில டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது, சார்ஜில் போட்டு ரெக்கார்ட் போட்டோம். அப்பமே ஏற சொன்னேன்ல, அதுதான் ஏதோ ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா செம்ம வெஸ்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டராக ஓட்டிகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், அதுவும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தால் பரவாயில்ல, 200 கிலோமீட்டருக்கு மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் போகணும். பெட்ரோல் பங்க் போய்ட்டு உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு தான் வண்டி மற்றபடி ரிட்டன் கிளம்பணும். முடியலங்க, சாப்பாடு ஓவராக சாப்பிட்டாச்சுங்க. அது மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு வேறு கப்புன்னு கப்பியாச்சு. அப்பா செம்ம டைட்டு வயிறு. இப்போ இந்த டைட்டில் வந்து என்னால் ட்ராவலும் பண்ண முடியாது. அதனால் போய்ட்டு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டி தான். இப்போ வண்டி கொஞ்சம் வார்ம் அப் ஆகட்டும். ஏன்னா மத்தியானம் வந்து விட்டதில்லை. அது நான் சில டைம் ஆகாது, சில டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது, சார்ஜில் போட்டு ரெக்கார்ட் போட்டோம். ஆடியோ எரர் வரும். வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ வராது. ஏன்னா இதெல்லாம் நான் முன்னே அனுபவிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ கிளம்பலாமா? லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கா? இப்போ வந்து கேமராவில் வந்து கொஞ்சம் ஐஎஸ்ஓ செட்டிங் மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா இருட்ட போதில்லை. ஏன்னா வந்துட்டு இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேங்க் ஃபுல் அடிச்சுட்டு நான் ஸ்டாப் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். அங்கே பாருங்கள், அங்கே வந்து அதுதான் அப்பமே ஏற சொன்னேன்ல, அதுதான் ஏதோ ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா ஓகேவா? சரி இப்போ கிளம்பலாம். ஆனால் இந்த ஒகேனக்கல் வந்தது வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்க, ஒர்த்துங்க இங்கே வந்தது. அதுவும் அந்த பரிசல் வந்து சான்ஸே இல்லை. ஓகே போகலாமா ப்ரோ? ரைட் கிளம்பலாம். இப்போ தான் கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணோம். ஆனால் கோபுரம் ஆன் ஆகாமல் போச்சு. மறுபடியும் ஓவர்டேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பர்சலில் வந்துட்டு 750 வாங்கினாங்க அந்த போட் ரெண்ட்டுக்கு, இந்த பர்சலுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அங்கே உள்ளே வந்து தமிழ்நாடு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் வந்து அந்த 750க்கு போய் காட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆந்திராவோட கர்நாடகாவோட ஃபால்ஸை போய் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்னாங்க. அது எக்ஸ்ட்ரா எவ்வளோ கேட்டார்னா 750 கேட்டார். நாங்கள் வந்து ஒரு 300க்கு பேசணும், 400க்கு பேசணும், ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் வந்து 600க்கு கொடுத்துட்டு அந்த இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த போட்டை பரிசலில் போட்டார் பாருங்க, 2 இடத்துல சுற்று. எப்போ சரியான சுற்றுங்க. நமக்கு ஏற்கனவே தண்ணினா கண்டோம், சிவகாமி ஜோசியம் சொல்லியிருக்கு. அது மாதிரி தண்ணி கண்டோம். அதனால் வந்து தண்ணியில் நான் ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி ஏதோ இவங்க சொன்னனால தைரியமாக அந்த லைஃப் ஜாக்கெட் இதை போட்டுட்டு நான் பாட்டு இறங்கி உக்காந்துக்கிட்டேன் பரிசலில். நான் தான் இறங்கி உட்கார்றது கஷ்டப்பட்டவன்னா, இவர் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டார்ப்பா. ரவிக்குமார் ப்ரோ வந்து அவர் ஏறுறதுக்கே ரொம்ப திணறிட்டார். அவர் ஃபஸ்ட்டு வாட்டி அந்த பர்சலில் ஏறி உட்காந்தோமா, நல்லா சவுடாராக பெட்டில் உட்கார மாதிரி நல்லா சாஞ்சி உட்காந்தாரு. அந்த பர்சல் ஓட்டுறவர் வந்து கொஞ்சம் நிமிந்தா மாதிரிலாம் உட்காருப்பா, போட்டு சாஞ்சிட போகுது அப்படின்னாரு. ஐயோ சரி ஓகே நில்லுங்க, கீழே இறங்கி ஹில்ஸ் இறங்கிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஹில்ஸ் இறங்கின அப்புறம் தான் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க், பாரத்தா ஏதோ ஒரு பங்க் இருந்தது, அங்கே போய்ட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு ரெஸ்ட் பாப்பண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நல்லா பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருந்தது. ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது பாட்டு அப்படியே உருட்டிகிட்டு போக வேண்டியதான். என்ன ஒன்று ஆப்போசிட்டில் ஓவராக ஐபிஎம் அடிக்கிறாங்க. ஃபோக்கஸ் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு ஓட்டிக்க வேண்டியதான். இப்போ கோப்ரோவில் செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். ஃபோக்கஸ் லைட் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோக்கஸ் லைட் போட்டால் நல்லா தெரிதுங்க கேமராவில், அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே நான் இனிமேல் வேறு எங்கேயா பிரேக் எடுத்தேன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ரூட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லடாக் ரோடெலாம் வந்து இந்த ரோட்டுக்கிட்ட வந்து பிச்சை தான் எடுக்கணும் போல். எங்களை ஒரு 10 கிலோமீட்டராக போட்டு சாவடிக்குதுங்க. ரோடே இல்லைங்க. ஐயோ செம்ம ஒஸ்ட்டு ரோடு. ஃபுல்லாக கல் 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 தான். பாருங்கள், நம்ம ஃபோக்கஸ் லைட் அடிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. தெரியுதா? ரோடே இல்லைங்க சுத்தமாக. செம்ம ஒஸ்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டராக ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ அந்த பேக்கரியில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் போலூர் போயிடுங்க அப்படின்னாரு. நீங்கள் வந்து திருவண்ணாமலை பிடிச்சி செஞ்சு போனீங்கன்னா அது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போலூர் போயிட்டீங்கன்னா சூப்பர் தார் ரோடு இருக்கும். அதனால் இப்போ அந்த ரோடு தான். இப்போ ஒரு 3-4 ஸ்டாப்பு போட்டு மேப் போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து போலூர் வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸு. இப்போ அடுத்த பிரேக் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அங்கே எடுக்க வேண்டியதான். ஓ மை காட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒகேனக்கல்லேருந்து கிளம்புனதுலேருந்து
எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்து டபுள் ட்ராக்கில் ஓட்டணுங்க வண்டி. மீதி ஃபுல்லாக இப்போ வரைக்கும் ஒரு 220 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் ட்ராக்கு ரோடே இல்லைங்க. இங்கே பாருங்கள், அந்த சைடு ரோடு போட்டு அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே தார் ரோடு இருக்குல்ல, இங்கே போகிற வெளில பாருங்கள் ஃபுல்லாக அந்த உடஞ்ச ரோடு தான் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டுங்க, உடம்புலாம் சரியான பெயின். எனக்கு வேறு லோயர் பேக் வேறு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக இருக்குது ரோடு. இந்த மாதிரி ரோட்டில் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒன்றுமே பண்ண முடியலங்க. அநியாயத்துக்கு இருக்குது ரோடு. ஐயோ, பாடாப்படுத்தி எடுக்குதுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா சென்னைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தயவு செஞ்சு வந்து வேலூர் ரூட்டே எடுத்துருங்க. கிருஷ்ணகிரி, வேலூர் அந்த சைடே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து நாங்கள் வர சொல்ல வந்து அந்த ரோடு சரியில்லைன்னு சொல்லி இந்த ரோடு எடுக்கலான்னு பார்த்தா இந்த ரோடு வந்து அதோட 10 மடங்கு மோசமாக இருக்குங்க. அதுலேயே தான் பரவாயில்ல, நம்ம ஒகேனக்கல்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போன அப்புறம் ஃபுல்லாக டபுள் ட்ராக் வந்துடும். கிருஷ்ணகிரி டபுள் ட்ராக்கு, கிருஷ்ணகிரிலேருந்து வேலூர் வரைக்கும் டபுள் ட்ராக்கு. வேலூர்லேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும். இது ஆனால் அல்டிமேட் ரோடுங்க, ஒஸ்ட்டு. இந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 இயர்ஸ் ஆகாது, ஒரு 2 இயர்ஸில் முடிச்சிருவாங்க இந்த ரோடை கம்ப்ளீட்டாக. அது வரைக்கும் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், ராத்திரி உட்காந்து 12 மணிக்கு நோண்டிகிட்ருக்காங்க. கரெக்டாக மணி 12:01 1 மினிட் AM ஆகி போச்சு. அம்மா முடியலடா சாமி. இப்போ பாருங்கள், ரோடு நல்லா பாலிஷாக இருக்கா. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் போவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்காது. இந்த ரோடு இன்னும் வேலையை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பேச்சஸ் தான். நீங்கள் மெயினாக வந்து என்னென்னா ஒகேனக்கல்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு ரோடு நல்லாயிருக்கும். நீங்கள் போலூர் ரூட் இருக்குது தெரியுமா, அந்த ரூட்டு எடுத்துடாதீங்க. போலூர்லேருந்து டுவர்ட்ஸ் மதுராந்தகம் போகிற ரூட்டு, அந்த ரூட் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து திருவண்ணாமலை, செஞ்சி இந்த ரூட் எடுத்து திண்டிவனம் பிடிச்சிருங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த கச்சடா ரோட்லேருந்து தாண்டி நம்ம பைபாஸ் ஏரியாச்சு. இப்போ தான் ஒரு காஃபி பிரேக் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ரைட், இந்த பைபாஸ் ஏறுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கு. ஐயோயோ, கொஞ்சமாக நெஞ்சமாக 220 கிலோமீட்டருங்க, 210 கிலோமீட்டர் எங்களை போட்டு சாவடிச்சிடுச்சு ரோடு. சரியான மோசமான ரோடுங்க. வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த ரோட்டில் ஓட்டி. ஆக்சுவலாக அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு தார் ரோடு, புது தார் ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்காது. ஐயோ, என்ன கொடுமைங்க அந்த ரோடு. தலையிலேயே அடிச்சிக்க வேண்டியதாக போச்சு. அதில் அந்த நல்லா இருக்கிற ரோட்டில் சர்ன்னு ஒரு 80க்கு போவேன். அதுக்கப்புறம் சொயின்னு பிரேக் அடித்து 10 கிலோமீட்டருக்கு வந்துடணும். ஏன்னா எடுத்தோடனே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வச்சிடுறான். அதுக்கப்புறம் வெறும் கல்லாக கிடக்குது. சரி இல்லைங்க, நான் அப்படியே போகிற வரல வேறு எங்கேயும் நிற்பாட்ட போகிறதில்ல. இப்போ இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தான். நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போய்ட்டு இந்த vlog அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்லைனா அவருக்கு வந்து டாட்டா பாய் சொல்கிற இடத்துல வேணால் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி வந்தாச்சு. நம்ம ரவிக்குமார் ப்ரோ இங்கேருந்து அவர் வீட்டுக்கு போயிடுவார். இங்கேருந்து அவர் வீடு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். நமக்கு வீடு வந்து இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் போகணும் இங்கேருந்து. எம்மாடி அம்மாடி அம்மாடி அம்மாடி, பள்ளம் 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 பள்ளம். சப்பா ப்ரோ, 200 கிலோமீட்டர் நைட் ஆஃப் ரோடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைட்டில் அதான், நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். டைட்டில் அதான் வச்சிடலான் இருக்கேன். ஆமாம், இப்போ 90 கிலோமீட்டரில் வந்து 70 கிலோமீட்டர் எப்படி வந்தோம்? கில்லி மாதிரி வந்தது. 40 நிமிஷம் தான் இருக்கும். இடையில சின்ன சின்ன பேட்ச் இருந்தது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரன்னிங்கில் 100ல் வந்தால் கூட ஒன்றும் தெரில. ஆமாம், அது காருக்கு நான் டிப் அடித்தோடனே வழி விட்றான், ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டேன்னா அது பாட்ட சல்லுன்னு வந்தாச்சு. சரி, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பை பை பை. நாளைக்கு போயிட்டு வீட்டில் காலையில் தான் பார்க்கணும் வண்டியில் எல்லா நெட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. எத்தனை நெட்டு கலந்து போச்சுன்னு தெரில வண்டியிலேருந்து. ஆமாம், என்னென்ன நெட்டு கலந்துருக்கோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். சர்வீஸ் சென்டரில் எல்லாத்தையும் புது நெட்டு போட சொல்லணும். கண்டிப்பாக எப்படியும் ஏதாவது கலந்துருக்கோம் வண்டியிலேருந்து.
ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச பள்ளமா கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளத்துக்கு மேலே போட்டாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்னேன் தெரியுமா, ஒரு 1000 பள்ளத்துக்கு மேலே போட்டாச்சின்ட்டு. இதை நான் உங்களுக்கு எடிட் பண்ண சொல்ல தான் இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் வண்டி சர்வீஸ் விட சொல்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருந்தது. அது நான் வண்டியோட செகண்ட் சர்வீஸ் விட சொல்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்ல, அதில் உங்களுக்கு அந்த மேஜரான இஷ்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கான ஒரு ரோடுங்க. வெறும் ஒரு 50 கிலோமீட்டர்னா கூட பரவாயில்ல, மேனேஜ் பண்ணி ஓட்டியிருக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர்னா கூட ஏதோ பல்ல கடிச்சிட்டு ஓட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு 200-210 கிலோமீட்டருக்கு போட்டு எங்களை சாவடிச்சிச்சிங்க. இதுக்கான பலன் நம்ம கைப்புள்ள அடுத்த சர்வீஸ் விட சொல்ல அனுபவிச்சுட்டான். அதை உங்களுக்கு சர்வீஸ் வீடியோ வர சொல்ல உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி பார்ப்போம் ப்ரோ. பை பை. ஓகே, அவருக்கு டாட்டா பை சொல்லியாச்சு. நம்ம அப்படியே இப்போ உருட்டிட்டு போகலாம். என் வண்டியில் 2 பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோலு. எப்போ வேணுமோ காலி ஆகலாம். இன்கேஸு பிளிங்க் ஆகிடுச்சுன்னா 30 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடும். இன்னும் எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர், 28 கிலோமீட்டர்ஸ். 28 கிலோமீட்டர்ஸ் பிளிங்க்லேயே கூட போயிடும். அதனால் அழுத்தி கூட ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டோல் பிளாஸாக வந்தாச்சு. இந்த இடத்துல ஆடியோ ஏதோ எரர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் தான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் இந்த ரோடு மட்டும் தாங்க போட்டு எங்களை சாவடிச்சிச்சு. மற்றபடி ஒகேனக்கலை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்னது, அதுவும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தால் பரவாயில்ல, 200 கிலோமீட்டருக்கு மேலே. ஆமாம் எப்பா, என்ன மோசம். 200 கிலோமீட்டர் ப்ரோ, 200 கிலோமீட்ரு ஒஸ்ட்டு சப்பா. வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கே வெறுத்துச்சு. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ரெக்கார்ட் பண்ண சொல்ல அதான் சொல்லிட்டு இருந்தேன். வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு ரோடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லடாக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு. ஆமாம், இந்த லாஸ்ட்டு 90 கிலோமீட்டர் ஒன்றுமே தெரில. 1 ஹவரில் முடிஞ்சே போச்சு. எத்தனை மணி ஆயிருக்கு? 2:30க்கெலாம் வந்தாச்சு. அடேங்கப்பா, 50 மினிட்ஸில் வந்தாச்சு 90 கிலோமீட்ரு. சரியான ஸ்பேஸ். அதில் வேறு அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பிரேக் வேறு எடுத்தோம். சரி ஓகே ப்ரோ, எனக்கு நாளைக்கு போயிட்டு அந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸு, வேறு ஏதாவது அந்த ஃபுட்டேஜெலாம் எடுத்திங்களா அந்த பரிசலில் போனது, அதெல்லாம் போட்டிருங்க. ஏதாவது தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கிறேன். அதேமாதிரி நான் நின்றுட்டு டான்ஸ்லாம் என்னென்ன க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு என்னோடய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. நான் அந்த மெமரி கார்டில் இப்போ என் மெமரி கார்டு ஒன்று உங்கள்கிட்ட இருக்கோ, 32 அதில் போட்டு விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 703. ஸோ நான் ட்ரிப் ஒன்று அப்படியே தான் வச்சுருந்தேன். ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 64 km/h. ஃபியூல் கன்சம்ஷன் 32.3 கிலோமீட்டர்ஸு. ஓகே, ட்ரிப் டைம் டோட்டலாக 11 ஹவர்ஸ் வண்டி ஓட்டியிருக்கோம். சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பை. ரைட், அவருக்கு பை சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.